ஜமா படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டீசர் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கூலங்கள் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண லியர் நைன் டெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு த்ரில்லர் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். யோகி பாபுவுக்கு நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் போட். இந்த படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை ஆகஸ்ட் 2 ரிலீஸ் பண்ண போதா இப்போ அஃபிஷியலாகவே நியூ டீசர் விட்டு அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது ஒரு டெமோஷனல் மூவி. பைரவனே கோனே பாட்டா அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் சிவராஜ்குமார் தான் லீடர் நடிச்சிருக்காரு. படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு மொத்தம் 4 லாங்குவேஜில் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருந்த த்ரிஷா நடித்து பிருந்தா வெப்சீரிஸோட அஃபிஷியல் ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் நல்லா இருக்குது. அதோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த பிருந்தா வெப்சீரிஸை பார்த்தீங்கன்னா சோனி லிவில் வர ஆகஸ்ட் 2 ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹாலிவுட் மூவி தான் ஃபைண்ட் மீ ஃபைலிங். இந்த மூவியை பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வர ஜூலை 19 ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இன்க்ளூடிங் தமிழ் லாங்குவேஜ்லேயும் ப்ரீமியராக வாய்ப்பு இருக்குது. ஸ்ரீ தேனாண்டால் ஃபிலிம்ஸோட நெக்ஸ்ட் படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை 12 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இது ஒரு காலேஜ் பற்றின ஒரு மூவியாக ரெடி ஆக போகுது. என்ன டைட்டிலாக வைக்கிறான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். பகலரியான் படத்தை அஃபிஷியலாக இந்தியன் டிஜிட்டல் ப்ரீமியராக ஆஹா தமிழில் வர ஜூலை 12 ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. ரீசெண்டாக சிம்பிளி சவுத் அண்ட் 2 கோட்டாவில் ப்ரீமியர் பண்ணி தான் ஆஹா தமிழில் ஜூலை 12 ப்ரீமியர் ஆகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு தமிழ் மூவியோட அஃபிஷியல் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 11:16 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. எந்த மாதிரி டைட்டிலாக இருக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தங்கலான் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இந்த நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் விக்ரம், மாளவிகா மேனன் லீடர் நடிச்சிருக்காங்க. படம் மொத்தம் 5 லாங்குவேஜில் கூடிய சீக்கிரம் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. கங்குவா படத்தோட இப்போ ட்ரெய்லர் கட்டிங் எடிட்டிங் ஒர்க் இப்போ போய்கிட்டு இருக்கு. இந்த ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா சூர்யா பிறந்த நாள் ஜூன் 23 ப்ரீமியர் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் ப்ரீமியர் ஆகுது வாய்ப்பு இருக்குது. இந்தியன் 2 படத்தோட அஃபிஷியல் 4DXல ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ஐமேக்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ 4DXலேயே ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. மந்தாகினி அப்படின்ற ஒரு மலையாள மூவியை சிம்பிளி சவுத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 12 ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜில் ப்ரீமியராக அதிக வாய்ப்புகளுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹரும் ஹெரா அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியோட அஃபிஷியல் OTT ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படத்தை தெலுங்கில் ஜூலை 11 ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. தமிழ் டப்பிங்லேயும் ப்ரீமியர் ஆகுதான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சிவராஜ்குமாருக்கு நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தான் பைரவரணங்கள். இந்த படத்தோட ஆடியோ ரிட்ஸாக ஆனந்தி மியூசிக் வாங்கியிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு மொத்தம் 5 லாங்குவேஜில் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. துல்கர் சல்மானோட நெக்ஸ்ட் படம் தான் லக்கி பாஸ்டர். இந்த படம் செப்டம்பர் 7 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. கோட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகுது. அதோட 2 நாள் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. 2 கிளாஷ் ஆக போகுது. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ஆந்திரா, தெலுங்கானா தியேட்டர்கள் ரைட்ஸை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வாங்கியிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. படம் செப்டம்பர் 5 கிராண்டாக தியேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. இன்றைக்கி ஒரு 3 படங்களை OTTயில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன படங்கள்னு பார்க்கலாம். ஹிட் லிஸ்ட். இந்த படத்தில் சரத்குமார் லீடர் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம்லையும் தமிழ்லையும் இன்றைக்கி ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. த கார்ஃபீல்டு மூவி. இது ஒரு அனிமேஷன் மூவி. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் ரெண்டட் ஆப்ஷனில் தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தம் 3 லாங்குவேஜில் இன்றைக்கி ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. மைத்தான். இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் இன்றைக்கி தமிழ், தெலுங்கு, மலையாளமும் மொத்தம் 3 லாங்குவேஜில் அமேசான் பிரைமில் ரெண்டட் ஆப்ஷனில் இன்றைக்கி ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.